ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 549வது நாமாவளியாக ஓம் பாவனாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பரிசுத்தராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனை அப்பழுக்கற்ற திருமேனி உடையவர் இறைவன், அதாவது மெய்ஞான வடிவம் அப்படின்னு இறைவனை வர்ணிக்கும்போது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரி அப்படின்னா அடியார்கள்னால் பார்த்துருக்கா. அப்படி பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர் இறைவன். அதை தான் அந்த நாமாவளி பாவனை அப்படின்னா புனிதமான சுத்தமானன்னு அர்த்தம். முதல் நான்காவது பா சேர்த்துட்டா பாவனா அப்படின்னா உருவகப்படுத்துறது, அபிநயம், ஜாடை சொல்கிறது, ஜாடை காமிக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா, அதுக்கு பாவனை அப்படின்னு பேர். இது முதல் பாவனை அப்படின்னா இறைவன் எப்படி இருக்கார்னா புனிதமான தன்மை உடையவர், சுத்தமான. அவர் அப்படி இருக்கிறதால என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்தர்களையும் பரிசுத்தமாக்கிடுவார். அதுதான் இறைவனுடைய மகத்துவம். ஒரு ஆனந்தமான இடத்தை பார்த்தா நமக்கு மன சந்தோஷம் கிடைக்கிது, நமக்கு பிடித்தவாளை பார்க்கும்போது மன சந்தோஷம் கிடைக்கிது. அது மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணால் அந்த பரிசுத்தமான தன்மை கிடைச்சிடும். எதால் கிடைக்கும்னா ஞானத்தால் கிடைக்கும். இறைவன் ஞானஸ்வரூபம். அதனால தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு முப்பெரும் தேவிகளாக நமக்கு அந்த சக்தி இருக்குது. இச்சைனா விருப்பம். இந்த உலகத்தில் எதுவுமே விருப்பம் இருந்தால் தான் நடக்கும். விரும்பினா மட்டும் போகிறது ஒரு காரியத்தை செய்யணும். அப்படி செயல்படும்போது நமக்கு அந்த செயலுக்கான சக்தி கிடைக்கும். அது கிரியாசக்தி. அப்போ அதால் கிடைக்கக்கூடியது ஞானசக்தி. அந்த ஞானத்தின் மூலமாக தான் நம்ம எல்லா துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். அதுதான் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமியாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அப்படி அந்த இறைவன் அந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர். அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார். யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மெய்ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே. அப்படி அந்த மெய்ஞான இன்ப அமுதை எப்பொழுதும் நான் அருந்தி கொண்டே இருக்கணும், அப்பேற்பட்ட அந்த ஆற்றலை கொடுப்பா அப்படின்னு முருகன்கிட்ட கேட்குறார். அப்படி அந்த மெய்ஞான இன்பமானது வெளிப்படும் பொழுது இந்த ஆத்மாவான பரிசுத்தமாகுது. அந்த சக்தியோடு விளங்குபவரை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. பரிசுத்தமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் பாவனாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.